வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி கோவை விமான நிலையத்தில் பேட்டியளித்துள்ளார். இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மிக முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவற்றின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய MSME துறை அமைச்சர் ஜிதன் ராம் மாஞ்சி கோவையில் தெரிவித்தார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் MSME துறையின் பங்களிப்பு 33.31% உள்ளதாகவும் நாட்டின் உற்பத்தி துறையில் 36% பங்கையும் மொத்த ஏற்றுமதியில் 46% பங்கையும் இத்துறை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். ஒரு நாட்டின் வலிமை அதன் ஏற்றுமதி அளவை வைத்தே கணக்கிடப்படும் நிலையில் இந்திய பொருளாதாரத்தின் உண்மையான முதுகெலும்பாக MSME-க்கள் திகழ்வதாக அவர் புகழாரம் சூட்டினார். தொழில் துறையினர் சந்தித்து வரும் சவால்கள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், அலுமினியம் மற்றும் தாமிரம் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வு தற்காலிகமானதுதான் என்றும் விரைவில் நிலைமை சீராகி பழைய விலை நிலவரம் திரும்பும் என்றும் தெரிவித்தார். ஜாப் ஒர்க் செய்யும் நிறுவனங்களுக்கு GST விகிதத்தை 18%லிருந்து 5% குறைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டிய அவர், இதுகுறித்து விரிவாக ஆய்வு செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதைப் போல சிறு தொழிலாளர்களுக்கும் MSME கிரெடிட் கார்டு வழங்குவது குறித்த அறிவிப்பு அதிகாரிகள் உடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். மூலப்பொருள் விலையை கண்காணிக்க தனி குழு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பேசிய அமைச்சர், கோவையில் உள்ள கள நிலவரங்களை அதிகாரிகளுடன் ஆலோசித்து அனைத்து அம்சங்களையும் பரிசீலித்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். கோயம்புத்தூரின் தயாரிப்புகள் சர்வதேச சந்தையில் வலுவாக சென்றடைய தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்று குறிப்பிட்ட அவர், கயிறு வாரியம் போன்ற அமைப்புகள் மூலம் நலிவடைந்த பிரிவினரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தமிழ்நாடு, பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் குறுந்தொழில் முனைவோரை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கோவையில் தடை செய்யப்பட்ட ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை போத்தனூர் கருப்பராயன் கோவில் பகுதியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை நடைபெறுவதாக போத்தனூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சலாபி நகர் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த சகுபார் சாதிக் மற்றும் கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த லத்தீப் என்பவரை விசாரணை செய்ததில் அவர்கள் ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து அவரிடமிருந்து 4 செல்போன்கள், பணம் 2,46,700 ஆகியவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவை நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. மோப்பனாய் உதவியுடன் போலீசார் தேடிய போது அது வெறும் புரளி என்பதும் தெரியவந்துள்ளது. கோவை நீதிமன்றத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. கோவை ரேஸ்கோர்ஸில் வழக்கறிஞர்கள் பயிற்சி மைய அலுவலகம் உள்ளது. இங்கு காலை வழக்கம் போல இமெயில் தகவல்களை ஊழியர்கள் பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரு இமெயிலில் கோவை நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது, அது வெடித்து சிதற உள்ளது என்றும் கூறப்பட்டிருந்தது. உடனே இதுகுறித்து ஊழியர்கள் ரேஸ்கோர்ஸ் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கருவிகளுடன் கோவை கோர்ட் வளாகத்திற்கு சென்றடைந்தனர். அங்கு அனைத்து இடங்களிலும் போலீசார் தீவிர சோதனை செய்தனர். நீண்ட நேரம் சோதனைக்கு பிறகு வெடிகுண்டுகள் எதுவும் சிக்கவில்லை. எனவே இந்த மிரட்டல் புரளி என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து ஊழியர்கள் நிம்மதி அடைந்தனர். இதுகுறித்து ரேஸ்கோர்ஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்தும் வருகின்றனர். கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகம், பாஸ்போர்ட் அலுவலகம், விமான நிலையம் மற்றும் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் அனுப்பிய அதே வாலிபர்தான் கோவை கோர்ட்டிற்கும் இமெயில் மூலம் மிரட்டல் விடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். கோவை காலப்பட்டுகள் தெருமுனை பிரச்சாரத்திற்கு பின்னர் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெருமுனை பிரச்சார கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடத்தப்பட்டுள்ளது என்றும் தமிழகம் முழுவதும் 10,000த்திற்கு மேற்பட்ட இடங்களில் இதுபோன்று நடத்தப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வரும்பொழுது ஒவ்வொரு கூட்டணி கட்சியினரிடையே இணைப்பு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் திமுகவின் குறைகளை மக்களிடம் சொல்வதற்காகவும் இதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்தார்.
தெரிவித்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு காலமானது குறித்து பேசியது அவர், பொது வாழ்க்கை வரலாற்றில் இன்று துக்க நாள். உடல்நிலை சரியில்லாமல் போராடி கொண்டிருந்த ஐயா நல்லக்கண்ணு வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்தார் என்றும், ஒரு அரசியல் தலைவருக்கான முழு இலக்கணத்துடன் இருப்பவர் அவர். ஒரே ஒரு முறை தேர்தலில் போட்டியிட்டு கோவை பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அப்போது வெற்றி பெற்ற சிபி ராதாகிருஷ்ணன் தான் ஜெயித்திருந்தாலும் கூட இன்று வேதனைப்படுகிறேன், என்னுடைய வெற்றியை என்னால் கொண்டாடவில்லை என்று புகழாரமாக தெரிவித்தார். மேலும் கூறிய அவர், சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது இல்லை எனவும், சுதந்திர போராட்ட உறுப்பினராக மணல் கொள்ளைக்கு எதிராக போராடியவர், மக்களின் அன்பை பெற்றவர் என்றும் தெரிவித்தார். அரசியல் இலக்கணமாக இருந்தவர், அவருக்கு மரியாதை கலந்த அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும், அவர் அரசியல் வாழ்ந்த விதம் எங்களை போன்ற மனிதர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும், அவர் வழியில் பயணிக்க உந்து சக்தியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கூட்டணி இட பங்கீடு குறித்து தலைவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும், வரும் 26, 27 தேதிகளில் பியூஷ் கோயல் வர இருக்கிறார். இடங்கள் குறித்து பேசுவது எல்லாம் அவர்கள் இலாக்கா எனவும், அவர்கள் கூட்டணி குறித்து பேசி சரியாக முடிவெடுப்பார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். கோயம்புத்தூர் இந்த பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாங்க. அன்னைக்கு ஐயா வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. அன்னைக்கு ஜெயிச்ச நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கிற அண்ணன் சொன்னாங்க, நான் ஜெயித்திருந்தாலும் கூட இன்னைக்கு வேதனைப்படுறேன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன், ஒரு மகான், மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் இன்னைக்கு தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சும் பொழுது என்னுடைய வெற்றியை என்னால் கொண்டாட முடியவில்லை என்று அன்னைக்கு நம்முடைய அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க. அது ஒரு புகழாரமாக சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் எம்எல்ஏவாக இருந்ததில்லை, எம்பியாக இருந்ததில்லை. சுதந்திரத்திற்கு முன்பு போராட்ட களத்தில் இருந்தாங்க. சாண்டு மைனிங்க்கு எதிராக கடுமையாக போராடியவர், மக்களுடைய குரலாக தொடர்ந்து பேசியவர். 101 வயசு, எந்த அரசியல் எந்த அரசாங்க பொறுப்பிலும் இல்லாத ஒரு மனிதர், மக்களுடைய அன்பை மற்றும் பெற்று ஒரு மகத்தான ஒரு அரசியல் இலக்கணமாக இருக்கக்கூடிய நல்லக்கண் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மரியாதை கலந்த அஞ்சலிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். கோவை சுந்தராபுரம் LIC காலனி பகுதியில் மெட்டல் கடை ஊழியர் ஒருவர் சாலையில் சடலமாக கிடந்த சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை வாலிபர் கோவையில் மர்மமான முறையில் உயிரிழப்பு, காயங்களுடன் சாலையில் கிடந்த உடலை மீட்டு விபத்தா கொலையா என்று போலீசார் விசாரணை. கோவை சுந்தராபுரம் LIC காலனி பகுதியில் மெட்டல் கடை ஊழியர் ஒருவர் சாலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர் சாலை விபத்தில் உயிரிழந்தாரா அல்லது யாரேனும் முன் விரோதத்தின் காரணமாக கொலை செய்தனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் கார்த்திக், இவர் கோவை குறிச்சி பிரிவு பகுதியில் தங்கியிருந்து சுந்தராபுரம் பகுதியில் உள்ள ஜக்காளம்மன் மெட்டல்ஸ் என்ற கடையில் ஊழியராக வேலை பார்த்து வந்தார். 38 வயதான இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இந்நிலையில் சுந்தராபுரம் LIC காலனி சாலையில் ஜெயபிரகாஷ் இரத்த காயங்களுடன் இறந்த நிலையில் கிடந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த சுந்தராபுரம் போலீசார் ஜெயபிரகாஷின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இரவு நேரத்தில் அடையாளம் தெரியாத வாகனம் ஏதேனும் மோதிவிட்டு நிறுத்தாமல் சென்றதா அல்லது ஏதேனும் தகராறு ஏற்பட்டு அவர் அடித்து கொலை செய்யப்பட்டு சாலையில் வீசப்பட்டாரா என்றும், சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெயபிரகாஷ் கடைசியாக யாரிடம் பேசினார், இரவு எங்கிருந்து வந்தார் என்பது குறித்த தகவல்களையும் அவரது செல்போன் சிக்னல்களை வைத்து சேகரித்து வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர். கோவையில் மூளைச்சாவு அடைந்த 8 வயது சிறுமியின் உடல் உறுப்புகள் 7 பேருக்கு தானமாக வழங்கப்பட்டுள்ள சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாநகராட்சி 73வது வார்டு கவுன்சிலரும் நகரமைப்பு குழு தலைவராக இருப்பவரும் சந்தோஷ் என்கின்ற சோமு. இவருக்கு 8 வயதில் வெண்பா என்கின்ற மகள் இருந்தார். கடந்த திங்கட்கிழமை வெண்பாவிற்கு திடீரென்று தலைவலி, வாந்தி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுமியின் தந்தை மகளை கோவை ரேஸ்கோர்ஸில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்ததில் சிறுமிக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது தெரிய வந்தது. மேலும் மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு அழைத்து
அழைத்து செல்லுங்கள் என்றும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கவுன்சிலர் சந்தோஷ் தனது மகள் வெண்பாவை அவினாசி சாலையில் உள்ள KMCH மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு மருத்துவர்களின் பரிசோதனையில் சிறுமியின் மூளை செயலிழந்து அவர் மூளைச்சாவு அடைந்ததும் தெரிய வந்தது. இதனை மருத்துவர்கள் கவுன்சிலர் சந்தோஷிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து கவுன்சிலர் சந்தோஷ் மற்றும் குடும்பத்தினர் தங்களது மகளின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தனர். மாணவியிடமிருந்து சிறுநீரகம், கல்லீரல், தோல், கண் உள்ளிட்ட உறுப்புகள் எடுக்கப்பட்டு 7 பேருக்கு பொருத்தப்பட்டுள்ளது. 8 வயதில் மூளைச்சாவு அடைந்த சிறுமியின் உடல் உறுப்பு தான தற்போது 7 பேர் மறுவாழ்வு பெற்றுள்ளனர். உடல் உறுப்பு தானம் செய்வோம், உயிரை காப்போம். திருப்பூரில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி முகாமில் சட்டமன்ற உறுப்பினருடன் பெண்கள் உற்சாகமாக நடனமாடினர். தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் திமுகவின் வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டம் மூலம் பயிற்சி பெற்ற பெண்கள் வீடு வீடாக சென்று திமுக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகர் பகுதியில் தெற்கு மாவட்டம் சார்பாக தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் திமுக அரசின் நலத்திட்டங்களை வீடு வீடாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தனியார் மண்டபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி முகாமில் திமுக அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், தோழி விடுதிகள், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்து வீடு வீடாக சென்று மக்களிடம் நலத்திட்டங்களை எவ்வாறு எடுத்துக் கூற வேண்டும் என்பது குறித்து செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்து சட்டமன்ற உறுப்பினர் விடைபெற்று செல்லும் பொழுது பயிற்சிக்கு வந்திருந்த பெண்கள் சட்டமன்ற உறுப்பினரை சூழ்ந்து கொண்டு கழகத்தின் பாடலுக்கு உற்சாகமாக நடனமாடினர். அரசின் திட்டங்களை வீடு வீடாக சென்று எடுத்துக் கூறும் பெண்கள் உற்சாகமாக செயல்பட வேண்டும் என்று கருதிய சட்டமன்ற உறுப்பினரும் அவர்களுடன் உற்சாகமாக நடனமாடி குதூகலப்படுத்தினர். இதனால் மேலும் குதூகலமடைந்த மகளிர் உற்சாகமாக நடனமாடி புகைப்படம் எடுத்துக்கொண்டு விடைபெற்று சென்றனர். கோவையில் உள்ள சூலூரில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் பேசியுள்ளார். அவர் என்ன பேசியுள்ளார் என்பதை தற்போது பார்க்கலாம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள சித்தநாயக்கன் பாளையம் பகுதியில் அதிமுக சார்பில் நலத்திட்டங்கள் வழங்குதல், வாக்குறுதிகள் விளக்கம் மற்றும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடாவுமான SP வேலுமணி கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய SP வேலுமணி, நடிகர் விஜய் எனக்கு மிக சிறந்த நண்பர், ஆனால் அரசியல் என்பது வேறு என்றும் குறிப்பிட்ட அவர், ஒருமுறை விஜயின் திரைப்படம் ரிலீஸ் ஆக முடியாமல் பெரும் சிக்கலில் இருந்தபோது அவர் எனது இல்லத்தில் தங்கியிருந்தார் என்றும், அப்போது நான் தான் அவரை நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அழைத்து சென்று பேசி அந்த படம் வெளியாவதற்கான அனைத்து உதவிகளும் செய்து கொடுத்தேன் என்றும் தெரிவித்தார். ஒரு தலைவர் என்பவர் நல்லவராக இருக்க வேண்டும், அதற்கு சிறந்த உதாரணம் எம்ஜிஆர் என்றும் குறிப்பிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்ததற்கே அவர்தான் முக்கிய காரணம் என்றும், ஆனால் திமுகவில் தொண்டர்களுக்கு மதிப்பு இல்லை என்றும் அவர் சாடினார். சொந்த கட்சிக்காரர்கள் வீட்டில் மரணம் நிகழ்ந்தால் கூட கண்டுகொள்ளாமல் செல்லும் போக்கு அங்கு உள்ளதாகவும், ஒரு நல்ல தலைவனாக இருந்தால் தொண்டர்களின் துயரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பு எம்ஜிஆரிடமும் தற்போது எடப்பாடியாரிடமும் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், தற்போது அங்கே உரிய அங்கீகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும், அவர்களுக்கு பழைய அதே பதவியும் மரியாதையும் வழங்கப்பட்டால் மீண்டும் அதிமுகவிற்கே வர அவர்கள் தயாராக உள்ளனர் என்றும், அவர்கள் பற்றி அவர்கள் பெயரை கூட சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விழாவில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று திரளானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர் வர்றாங்க, கரூர் போறார், 41 பேர் செத்து விழுகிறாங்க. அவருடைய கட்சிக்கார் சகோதரிகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரே வாரிசு தான், நிறைய பேர் போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதை பார்க்காம அப்படியே ஏறி போனவர் திரும்ப வரவே இல்லை. என்ன வேணாலும் இருக்கட்டும், உடனே மருத்துவமனைக்கு போயிருக்க வேண்டாமா, காப்பாற்ற வேண்டாமா? நிறைய பேர் உயிருக்கு போராட்டத்தில் போய் பார்க்கணும்ல, எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு நடிகர் விஜய் நண்பர், அது வேற.
ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. நான் தான் வந்து எடப்பாடியார் கூட்டு படம் முதலமைச்சர் கூட்டி போய் கார்ல கூட்டி போய் வீட்டுக்கு வந்து கூட்டு போய் படம் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது. அது வேற, அது தனி. ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு தலைவன் சொல்லிட்டு வரும்பொழுது மக்கள் உயிரினை காப்பாற்றணும். சொந்த கட்சிக்காரே இன்னைக்கு பார்க்கல, எப்படி சரியா இருக்கும்? இன்னைக்கு நிறைய பேர் புதுதாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்தாருன்னு பேசுறாங்க. அப்படிதான் சூழ்நிலை. பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி அவர்கள் நவீன எரிவாயு தகன மேடையை திறந்து வைத்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சியில் நவீன எரிவாயு தகன மேடை கலைஞர் நகர்ப்புறம் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,84,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டது. இதனை பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி, ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சி தலைவர் அகத்தூர் சாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நவீன எரிவாயு தகன மேடை பராமரிப்பு பணிக்காக ஈசா யோகா அறக்கட்டளையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கூறுகையில், தமிழக முதல்வர் ஒவ்வொரு பேரூராட்சியிலும் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் 1,84,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருப்பதாகவும் பராமரிப்பு பணியை ஈசா யோகா அறக்கட்டளை மேற்கொள்ள இருப்பதாகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் இருப்பவர்களுக்கு தகன மேடை இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சியில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் 73 மாணவ மாணவிகளுக்கு பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தகன மேடைகள், மின் மயானங்கள் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்து அனைத்து பேரூராட்சி பகுதியிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நமது கோவை மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குழி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் இந்த தகன மேடையானது அமைக்கப்பட்டு பணிகளெல்லாம் நிறைவுற்று அதனுடைய துவக்க விழாவாக இப்போது மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து மதத்தினரும் எளிய முறையில் இன்றைய கால சூழ்நிலைக்கு ஏற்ப வயது முதிர்வின் காரணமாகவும் மற்ற காரணங்களில் இறப்பின் காலகட்டத்தில் சிரமமின்றி அவர்களை அடக்கம் செய்வதற்காக அரசு ஏற்பாடு செய்து இந்த தகன மேடை அமைக்கப்பட்டிருக்கு. இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகின்றது. மேலும் இதனுடைய பராமரிப்பை ஈசா யோகா மையத்தை சேர்ந்தவர்கள் பராமரிப்பு செய்ய இருக்கின்றனர். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இலவசமாக கட்டணமின்றி இந்த தகனம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 1,84,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த பணிகள் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சியில் பட்ஜெட்டை மாநகர மேயர் அன்பழகன் அவர்கள் வெளியிட்டார். திருச்சி மாநகராட்சியில் பற்றாக்குறை பட்ஜெட் தாக்கல். மாநகர மேயர் அன்பழகன் பட்ஜெட்டை வெளியிட்டார். அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மாநகராட்சி பட்ஜெட் கூட்டத்தில் துணை மேயர் திவ்யா, மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் மற்றும் திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உட்பட மாநகராட்சி உறுப்பினர்கள் பங்கேற்பு. தொடர்ந்து நிதிக்குழு தலைவர் ஆமாண்டா உறுப்பினர் முத்துச்செல்வன் பட்ஜெட் தாக்கல் செய்தார். தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டை கண்டித்து அதிமுக மாமன்ற உறுப்பினர் அம்பிகாவதி அரவிந்த் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இருவரும், கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் திட்டங்கள் எதையும் செயல்படுத்தாமல் அனைத்தும் ஏற்றளவிலேயே உள்ளது. இந்த வருடம் இதேபோல் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டும் ஏற்றளவில்தான் இருக்கும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைத்து திருச்சி மாநகராட்சி அதிமுக கையில் எடுக்கும் பொழுது அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஓவரால் எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து தானே அது வருஷமே அது வந்து பர்சன்டேஜ் தான். அது நம்ம சொத்து வரியில் திருச்சி மாநகராட்சி வரியில் 42-43% ஊதியத்துக்காக அது பண்ணுறது தான். இதில் 30% பொது நிதி, அது 30% பொது நிதியை தான் எடுத்து இவங்க வந்து நமக்கு மாநகராட்சி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி செய்யாமல் இந்த பணத்தை வந்து பஸ் ஸ்டாண்டு செலவுக்காக, பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டு செலவுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதனால் பொது நிதியிலேருந்து எடுத்து எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தர முடியலன்றதான் எங்களோட இது. 2 வருஷமாக திருச்சி மாநகராட்சி செயல்படல. கோவை பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாபெரும் கோடிங் போட்டி நடைபெற்றது.
பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தேசிய அளவிலான நிரலாக்க போட்டியான கோட் வார் 3.0 2 கட்டங்களாக நடைபெற்றது. முதல் சுற்று ஸ்கில்ஸ் அண்ட் பிரைன்ஸ் எனும் தொழில்நுட்பத்தில் இணைந்து நடத்தப்பட்டது. இச்சுற்றில் மொத்தம் 810 அணிகள் கொண்ட 1528 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது நிரலாக்க திறன், தர்க்க சிந்தனை மற்றும் பிரச்சினை தீர்க்கும் திறனை வெளிப்படுத்தினர். அவர்களின் செயல்திறனை அடிப்படையாக கொண்டு சிறந்த அணிகள் இறுதி சுற்றிற்கு தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிலையில் இறுதிப் போட்டி பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் 501 அணிகள் மொத்தம் 1100 மாணவர்கள் கலந்து கொண்டு கடுமையான நிரலாக்க சவாலில் ஈடுபட்டனர். இப்போட்டி IM Neo எனும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இணைந்து நடத்தப்பட்டது. 5 பிரச்சினை அறிக்கைகள் வழங்கப்பட்டு குறிப்பிட்ட நேரத்தில் தீர்வுகள் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. முழுமையான தானியங்கி மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் ஸ்ரீ ஈஸ்வர் பொறியியல் கல்லூரி அணியினர் கோட் வார் சாம்பியன்களாக தேர்வு செய்யப்பட்டனர். இந்த அணியில் தமிழ்ச்செல்வன், சல்மான், ஏஞ்சலோ, பரணிதரன், சந்தாரம் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்தனர். எமர்ஜென்ட் டெக்னாலஜி சார்பில் பரிசுத்தொகை 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அணியினர் 2ஆம் பரிசினை பெற்றனர். இந்த அணிகள் ஜி மாதவன், சுப்பிரமணியம், தஸ்லிமா, சுஜித் ராஜா ஆகியோர் இருந்தனர். ப்ரோ ஸ்கில் செக் சார்பில் 15,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அணியினர் 3ஆம் பரிசினை பெற்றனர். அணிகள் உறுப்பினர்கள் கௌசிகா, வர்ஷினி, ராதிகா, ரோஹிணி ஆகியோர் இருந்தனர். இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிய பார்க் கல்வி குழுமத்தின் CEO டாக்டர் அனுஷா ரவி தனது உரையில் எதிர்கால வேலை வாய்ப்புகளில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தை விளக்கி மாணவர்கள் தொடர்ந்து திறன் மேம்பாட்டில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கோட் வார் 3.0 போட்டி மாணவர்களின் நிரலாக்க திறன், போட்டி திறன் மற்றும் புதுமை திறனை தேசிய அளவில் வெளிப்படுத்திய சிறப்பான மேடையாக அமைந்தது. இந்த வருஷம் 1528 மாணவர்கள் ஆல் ஓவர் கண்ட்ரிலேருந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். அதில் செலக்ட் ஆன ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபைனல்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ மோர் தென் 100+ காலேஜஸ் இதில் என்ரோல் ஆகி பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நாங்களே எதிர்பார்க்கல. பட் அது எவ்ரி இயர் த ரெஸ்பான்ஸ் இஸ் இன்க்ரீஸிங். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த கோடிங் அண்ட் யார் வின் பண்ணாங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டட். ஸோ யார் அவங்களே வந்து பார்த்துக்கலாம் எதனால வின் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த டிரான்ஸ்பரன்சியோட இப்படி ஒரு ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறது we are all very proud and it is organized by first years of our college. ஸோ அதுலேயும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மதுரை வடக்கு தொகுதி முழுவதும் திமுகவினர் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். மதுரை வடக்கு தொகுதி திமுக வேட்பாளராக மீண்டும் தளபதியை அறிவித்து தளபதி தொடரட்டும், மதுரை வடக்கு வெல்லட்டும் என்ற வாசகங்களுடன் வடக்கு தொகுதி முழுவதும் திமுகவினர் நோட்டீஸ் ஒட்டியுள்ளனர். மதுரை வடக்கு தொகுதியை கைப்பற்றுவதில் திமுக காங்கிரஸ் இடையே போட்டி நிலவி வந்தது. காங்கிரஸ் சார்பில் வடக்கு தொகுதியில் போட்டியிடுவதாக கூறி கை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் இன்று திமுக சார்பில் தற்போதைய MLA தளபதி மீண்டும் போட்டியிடுவது போல தொகுதி முழுவதும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இனி வரும் செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கோவை மாநகராட்சி கூட்டம், சாலைகள் சீரமைப்பு உட்பட 144 தீர்மானங்கள் நிறைவேற்றம். கோவை மாநகராட்சி கூட்டம் இன்று நடந்தது. மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமை தாங்கினார். மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், துணை மேயர் வெற்றிசெல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டம் தொடங்கியதும் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் தலைவர் நல்லக்கண்ணு மறைவிற்கு அஞ்சலி தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது மேயர் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள், அதிகாரிகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதன் பிறகு கூட்டத்தில் 144 தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்காக கொண்டுவரப்பட்டது. அப்போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் எழுந்து இதற்கு ஆட்சேபம் தெரிவித்தார். இப்போது அவசர கூட்டம் நடத்துவது ஏன்? 144 தீர்மானங்கள் கொண்டு வந்துள்ளீர்கள், இந்த அவசரம் காட்டுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். அதற்கு மேயர் ரங்கநாயகி, தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளதால் அதற்கு முன்பாக மக்களுக்கு தேவையான மாநகராட்சி பணிகளை நிறைவேற்ற வேண்டியுள்ளது என்றும் பதிலளித்தார். தொடர்ந்து கவுன்சிலர் பிரபாகரன் பேசிய போது அதற்கு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் பிரபாகரன், ரமேஷ், ஷர்மிளா, சந்திரசேகர் ஆகியோர் மாநகராட்சி கூட்டத்தை கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர்.
தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமாக மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்களை மண்டல அளவிலான விற்பனையாளர்கள் கொள்முதல் செய்வோருக்கான சந்திப்பு நடத்திட மதுரை, தேனி, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களைச் சேர்ந்த 350 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் 40க்கும் மேற்பட்ட உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தவும், மேலும் வணிகர்கள் சங்கங்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கம், சூப்பர் மார்க்கெட் அசோசியேஷன்கள் மூலம் விற்பனை வாய்ப்பினை அதிகரித்திட வணிக சந்திப்பு நடைபெற்று வருகிறது. மேற்படி இந்த வணிக சந்திப்பில் மகளிர் சுய உதவிக்குழு உற்பத்தி பொருட்களான சணல் பைகள், செயற்கை ஆபரணங்கள், சிறுதானிய உணவு வகைகள், ஊட்டச்சத்து மாவு, ABC மால்ட், கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், உணவுப் பொருட்கள், பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியம் மற்றும் சிறுதானிய மதிப்பு கூட்டு பொருட்கள், பனை ஓலை பொருட்கள், கார்மெண்ட்ஸ், பயிறு வகைகள், தானிய வகைகள், மரச்சக்கு எண்ணெய், நெல்லிச்சாறு, தேன், மிதியடிகள், வாழைநார் மற்றும் மூங்கில் மதிப்பு கூட்ட பொருட்கள், ஊறுகாய் வகைகள், செக்கு எண்ணெய், மசாலா பொடி வகைகள், பூஜை பொருட்கள் மற்றும் கலந்து கொள்ளும் மாவட்டங்களில் சிறப்பு உணவுப் பொருட்கள் ஆகிய பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் மற்றும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், சார்பு ஆய்வாளர் சிவக்குமார் மற்றும் தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 3 தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர். மார்ச் 5ஆம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைப்பு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித் குமார் கடந்த ஆண்டு ஜூன் 27ஆம் தேதி நகை காணாமல் போனது தொடர்பான புகாரில் தனிப்படை காவலர்களால் விசாரணை நடத்தப்பட்ட போது ஜூன் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 5 தனிப்படை காவலர்களான கண்ணன் ராஜா, ஆனந்த் பிரபு, சங்கர மணிகண்டன், ராமச்சந்திரன் ஆகிய 6 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பின்னர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகையில் மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மற்றும் திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 4 பேரின் பெயர்களும் சேர்க்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையில் 4 விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் மதுரை மாவட்ட கூடுதல் தலைமை நீதித்துறை நீதிமன்றத்தில் திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 5 பேரும் நேரில் ஆஜராகினர். அப்போது மானாமதுரை சரக டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆஜராகாத நிலையில் தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்பாக திருபுவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் மற்றும் சார்பு ஆய்வாளர் சிவக்குமார், தலைமை காவலர் இளையராஜா ஆகிய 3 பேரும் ஆஜராகினர். இந்நிலையில் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் ஆஜராகாத நிலையில் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் மார்ச் 5ஆம் தேதிக்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. மார்ச் 5ற்குள் சிபிஐ அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை பிடித்து நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு மருத்துவமனைக்கு வரும் ஏழை பெண்களுக்கு தரமான சிகிச்சை மட்டுமன்றி கனிவான கவனிப்பும் அடிப்படை இருக்கை வசதிகளும் செய்து தரப்பட வேண்டும். கர்ப்பிணிகளை இப்படி தரையில் அமர வைப்பது மனிதநேயமற்ற செயல் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். கோவை அரசு மருத்துவமனை நிர்வாகம் இந்த தவறை உணர்ந்து உடனடியாக கூடுதல் இருக்கைகளை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கோவையில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சி ஒன்றில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் தொகுதி பேச்சுவார்த்தைக்காக நாளை அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அங்கு செல்கிறோம் என்றார். அதிக கட்சிகள் இருப்பதால் கூட்டணிகள் குறையும் என்று தகவல்கள் வெளியானது குறித்த கேள்விக்கு திமுகவினர் அவ்வாறு கூறியது போன்று தெரியவில்லை என்றும் பதிலளித்தார். எவ்வளவு தொகுதிகள் கேட்பீர்கள் என்ற கேள்விக்கு நாங்கள் முடிவு செய்துவிட்டு அறிவிக்கிறோம் என்று பதிலளித்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி குறித்தான கேள்விக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் முக்கியம், அது இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியாது. ஸ்டேபிள் கவர்மெண்ட் முக்கியம், ஆனால் அந்தந்த சூழல்தான் அதனை முடிவு செய்யும். சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்டாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கலாம். வளர்ச்சி என்பதுதான் முக்கியம், மற்ற எண்ணங்கள் தான் இருக்கக்கூடாது என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பெரும்பாலும் இப்போ கட்சிகள் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் கூட்டணி ஆட்சி வைக்கிறாங்க. இது உங்களுடைய பார்வை? இல்லை, என்னுடைய பார்வையில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியாது. அதனால் கண்டிப்பாக ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும். ஆனால் அந்தந்த சூழ்நிலைகளில் அது நடக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்படின்னா சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்ச்சி தான் முக்கியமே ஒழிய மற்றபடி மற்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது.
கோவை ஜிடி மேம்பாலத்தில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. ஜிடி மேம்பாலம் தொடர் விபத்து. கோவை ஹோப் காலேஜ் அருகே ஜிடி மேம்பாலத்தில் கார் கவிழ்ந்து விபத்து. இதனால் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதிவேகத்தின் காரணமாக தினமும் விபத்துகள் நடக்கின்றன என்று மக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். வேகத்தை கட்டுப்படுத்த ஸ்பீட் பிரேக்கர் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.lenews.in என்ற இணையத்திலும் LeeMax என்ற OTT தளத்திலும் பாருங்கள். யூடியூப், Facebook, Instagram போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.